ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சேலம் சென்ட்ரல். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சேலம்லேருந்து வந்தாலும் சரி, சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, ஹொசூர்லேருந்து வந்தாலும் சரி, திருச்சியிலேருந்து வந்தாலும் சரி, இந்த காலேஜ் ஒரு சென்டரான பிளேஸில் அமைஞ்சு எல்லாத்துக்குமே ஒரு சென்டர் பிளேஸில் அமைஞ்சிருக்குங்க. அந்த காலேஜ் வேறு எந்த காலேஜும் கிடையாது. தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, வேலூருங்க. இதை பற்றின ஃபுல் ரிவ்யூ தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலேஜோட ஃபுல் ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜோட ஹிஸ்ட்ரி தாங்க. அதாவது 1990ஆம் வருஷம் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பகாயம் அப்படின்ற ஊரில், அதாவது நம்ம வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் தாங்க ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த காலேஜும் அமைஞ்சிருக்கு. அதாவது நம்மளோட காட்பாடி ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காட்பாடி ஜங்ஷனில் இருந்தும் அதே ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இந்த காலேஜ் வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம சென்னையிலேருந்து வந்தாலும் அரௌண்டு 130 கிலோமீட்டர், பெங்களூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னாலும் அரௌண்டு 220 கிலோமீட்டர் தாங்க இந்த காலேஜோட டிஸ்டன்ஸு. ஸோ நல்ல கனெக்டிவிட்டியான பிளேஸில் தான் இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கிறது. ஒரு பெருமையான விஷயங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட டோட்டல் கண்ட்ரோலில் இருக்குது பார்த்தீங்களா இன்ஜினியரிங் காலேஜஸ். அந்த இன்ஜினியரிங் காலேஜஸில் 44வது இடத்துல இந்த காலேஜ் அமைஞ்சிருக்கிறது இன்னொரு மிக பெருமையான விஷயங்க. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜி கோர்ஸுக்கு பிஇ இசிஇ, பிஇ மெக்கானிக்கல், பிஇ சிவில் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇ ட்ரிபிள்இ ஆஃபர் பண்ணுறாங்க. இதுவே பிஜி கோர்ஸாக இருந்தால் எம்இ அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், எம்இ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அண்டு எம்சிஏ கோர்ஸ் வந்து இங்கே ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே பார்ட் டைம் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்இ அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், எம்இ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுவே பிஇஆர் இருந்தால் இசிஇயும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டும் இங்கே வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக இந்த காலேஜில் கருதப்படுகிறது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்கிற, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் என்ன ஃபீஸ் வந்து வாங்குறாங்களோ அதே ஃபீஸ் தான் இந்த கவர்மெண்ட் காலேஜ்லேயும் இருக்குது. அதாவது ஜென்ரல் கோட்டாக்கும் அதர் ஸ்டேட்லேருந்து வராங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா 10,220 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்து ஃபீஸ் இருக்கும். இதில் 5,000 ரூபா வந்து நம்ம இனிஷியல் பேமெண்ட் அப்போ பேமெண்ட் பண்ணியிருந்திருப்போம். பேலன்ஸ் வந்து நம்ம டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அதாவது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் இந்த காலேஜ் கிடைச்ச பின்னாடி நம்ம வந்து பேலன்ஸ் பேமெண்ட்டை கட்டினா போதும். இது வந்து ஒரு சிறப்பான, ஒரு ரொம்ப லோ கிரேடுள்ள ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தாங்க. இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வெறும் 8,220 ரூபா தான் வரும். அதில் 5,000 ரூபா அவங்க இனிஷியல் பேமெண்ட் அப்போ பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பேலன்ஸ் பேமெண்ட் வந்து அட்மிஷன் அப்போ கொடுத்தா போதும். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரிங்க. இந்த லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 3,000 டைட்டில்ஸ் வந்து ஈச், அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்து இருக்கிறதா வந்து நம்மளுக்கு லிஸ்ட்டு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 27,000க்கு மேலே வந்து இருக்கிறதா வந்து இந்த லைப்ரரியில் லிஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிங்க. அதாவது கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. அதில் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 240 பேர்த்துக்கிட்ட ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மெஸ் பில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2,000 ருபீஸ் தான் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேர்த்துக்குமே வரும். இதில் பாய்ஸ் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா 340 மெம்பர்ஸுக்கிட்ட ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ அது இல்லாமல் அடிஷ்னல் ஃபெசிலிட்டிலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் இருக்குது, கேன்டீன் இருக்குது, ஜிம் ஃபெசிலிட்டி இருக்குது, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே வந்து இங்கே அடிஷ்னல் ஃபெசிலிட்டியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி. இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே எல்லா கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற சேம் ஃபெசிலிட்டி தான் இங்கேயும் இருக்கும். ஸோ பேரண்ட்ஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எந்த ஒரு பயமும் இல்லாமல் இங்கே இருக்கிற காலேஜை வந்து இங்கே இருக்கிற ஹாஸ்டலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இங்கே இருக்கிற ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக பார்க்கணும். தந்தை பெரியார் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஜாப் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் நிறைய பேர் வருவாங்க. அதாவது டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், சிடிஎஸ், ஹெச்சிஎல், விப்ரோ, இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து மினிமம் வந்து ஒரு 25,000லேருந்து மேக்ஸிமம் 35,000 வரைக்கும் இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ண பின்னாடி உங்களோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸையும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும், உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸையும் நீங்கள் தான் டெவலப் பண்ணிக்கணுமே தவிர மற்ற யாரும் வந்து உங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங்லாம் பண்ணித்தர மாட்டாங்க. நீங்கள் உங்களை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க, அதாவது நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கான கம்பெனி உங்களுக்கான நினச்ச சேலரியில் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்றத கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்த முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் கட் ஆஃப் ரேஞ்ச் என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படின்றது தான் நான் இந்த ஏரியாவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது இங்கே இருக்கிற மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில் மினிமம் வந்து 168லேருந்து மேக்ஸிமம் 173 வரைக்கும் இருக்கணும். பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 164லேருந்து மேக்ஸிமம் 170 வரைக்கும் இருக்கணும். எம்பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 161லேருந்து மேக்ஸிமம் 167 வரைக்கும் இருக்கணும். பிசிஎம் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 159லேருந்து மேக்ஸிமம் 165 வரைக்கும் இருக்கணும். எஸ்சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 125லேருந்து 127 வரைக்கும் இருக்கணும். எஸ்டியில் பார்த்தீங்கன்னா மினிமம் 115லேருந்து மேக்ஸிமம் 119 வரைக்கும் இருக்கணுங்க. இந்த கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து ±5 அதாவது இந்த வருஷம் இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் கூட பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் அது கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் ஃபர்தராக ஏதாவது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து அப்டேட்டில் வரும். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து நிறையா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.